ஹலோ வீவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் பிறக்க போகின்ற இந்த குரோதி வருடமாவது நல்லது நடக்குமா? இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். காரணம் என்னன்னா, மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த சோபகிருது வருடமானது தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை கொடுத்திருந்தது. பல விதமான புதிய முயற்சிகளை செய்து வந்தீங்க. ஆனால் அந்த முயற்சிகள்லையும் பெரிய அளவுக்கு லாபமானது கிடைக்கலங்க. அதே அளவுக்கு நஷ்டமும் ஏற்படலை அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே சிலரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவுகள் இன்றளவுக்குமே கனவுகளாகவே ஆசைகளாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் அனைத்துமே இனி வரப்போகின்ற இந்த குரோதி வருடத்திலாவது நடக்குமா? கடந்த வருடத்துல ஆரோக்கிய ரீதியாக நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனியாவது குறைய ஆரம்பிக்குமா? இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகிறதா? குடும்பத்துல நிலைமையானது எப்படி இருக்க போகிறது? உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களானது நடக்குமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். இப்போது மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா உங்களுடைய சுச்சுவேஷனும் கடந்த வருடத்துல இப்படி தாங்க இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய எந்த ஆசைகள் இந்த குரோதி வருடத்துல நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக சிவனுடைய ஆசையின் மூலமாக வரப்போகின்ற வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சிவனுடைய ஆசையின் மூலமாக எல்லாமே நல்லதும் நடக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டுல மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோங்க. தமிழ் புத்தாண்டானது பொதுவாகவே பல்வேறு ராசிகளுக்கு வாழ்க்கையை புரட்டி போடுங்க. அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த முறை தமிழ் புத்தாண்டுல பல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகிறது. பொதுவாகவே தமிழ் வருடங்கள் பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்கள் அடையும். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டு இருக்குங்க. இந்த 60 வருடங்கள் மாறி மாறி சுழற்சியில் வருவது வழக்குங்க. இதில் 38வது வருடமான குரோதி வருடம் தான் தற்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பிறந்திருக்குங்க. இந்த புத்தாண்டில் கேது, ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து உங்களுடைய பலனானது மாறுபடும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புதிய ஆண்டில் மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கலாங்க. அதே போல் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. சண்டைக்கு செல்ல வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவு எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மனதில் வச்சுக்கோங்க. எது என்னவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க. அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். விஷயம் சின்னதா இருந்தாலும் சரிங்க, பெருசா இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இன்றைய நாள் இது நம்ம செய்வது சரியாக இருக்குமா, இதை நம்ம செஞ்சா அடுத்து நமக்கு என்ன நடக்கும், அது நடந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து செயல்படுத்துவது நல்லதாக இருக்கக்கூடும். அதே போல யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வாய் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு தான் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக முடிந்துவிடும். நமக்கும் இன்னொருத்தருக்கும் சரியில்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க. அதற்காக நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா தினந்தோறுமே அவங்கள நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் வருகிறார். ஆனால் இதனால ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதக பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு என்பதால ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை
அப்படிங்கிறதை காட்டக்கூடாதுங்க. அதே போல் அப்பாவுடன் குடும்ப உறவில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதுலேயும் பண விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அவங்க கிட்ட நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, யோசித்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாங்க. இதன் மூலமாக உங்களுடைய உறவில் பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படும் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போலதாங்க அவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பேச வேண்டுங்க. நீங்கள் பாட்டு ஏதாவது ஒரு வகையில் பேச்சை விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வில்லங்கமாக முடிஞ்சிருங்க. வயிறு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். திடீரென்று மயக்கம் ஏற்படலாம். கிட்னி பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு வருவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் தொழிலில் கவனம் செலுத்தி தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாங்க. எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அபாயங்கள் கூட இருப்பதால் அது தொடர்பான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப மகர ராசி நேயர்கள் இந்த வருடம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தால் பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யாதீங்க. எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. இது உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. அவ்வப்போது மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மன விரக்தியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா சில இடங்களில் பொறுமையாக விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அதுவே போதுங்க. பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. உங்களுக்கு பிடித்த நபரோட பேசுங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தவும் நீங்கள் மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அதே போல் உங்களுடைய மனநலனில் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத நிலையானது இருக்குங்க. தூக்கத்தில் பிரச்சனையானது வரலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது சிலருக்கு சாதகமாக அமைய போகிறது. ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் நான் நிலம் வாங்கணும், அதற்காக முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக கைக்கூடி வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே சாதகமாக நடக்க கொடுங்க. சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்பானது தேடி வருங்க. எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவமானது கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது திருமணத்திலோ இல்லைனா வேலையிலேயோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றமானது நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் பார்த்து நடந்துக்கோங்க. இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இரண்டாம் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. திருமணமானது கைக்கூடி வருங்க. இத்தனை காலம் பல வரங்களை தேடி இருப்பீர்கள். ஏதாவது ஒரு பெண்ணோ இல்லைனா ஆணோ அமையாதா என்று எதிர்பார்த்து இருப்பீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு திருமணமானது கைக்கூடி வரக்கூடுங்க. அந்த அளவுக்கு தற்போது திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு புத்திர ஸ்தானத்தில் வருகிறார். அதனால உங்களுக்கு பின்வரக்கூடிய சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பானது ஏற்படுங்க. மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெருக்கக்கூடிய கடன், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளானது தீரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இனி உங்களுக்கு நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சில நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் தாங்க இருக்கணும். அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போதோ இல்லைனா மற்றவர்கள் கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு கம்பல்சரி போங்க. அதே போல் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கும் அடிக்கடி சென்று வாருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் அமைதியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. மன குழப்பத்தில் இருந்து உங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இது
இது போன்று பயணம் செய்துட்டு வரும்போது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதே போல் பயணம் செய்யும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. வேறு சிந்தனைகளில் இருந்து நீங்கள் பயணம் செய்யக்கூடாதுங்க. வண்டி வாகனத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.